வேலூர் காட்பாடி காந்தி நகரில் உள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வர்றாங்க. அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் நிலையில் சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தாங்க. எம்பி கதிரானந்த் இல்லத்திலும் அவருக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வர்றாங்க. வேலூர் காட்பாடி காந்தி நகரில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் இல்லம் இருக்கு. இன்று காலையில் திடீரென சென்னையிலிருந்து 4 வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடத்தி வர்றாங்க. 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது. கதிரானந்த் அதே வீட்டில் வசித்து வர நிலையில் அவரது இல்லத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருது. அமலாக்கத்துறை சோதனையின் காரணமாக சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. முன்னதாக இன்று காலையில் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருது. வேலூர் மாநகர திமுக விவசாய அணி அமைப்பாளராக பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் இருந்து வர்றாரு. கடந்த 2019 லோக்சபா தேர்தலின் போது பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான கிடங்குல வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது. இதில் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அமைச்சர் துரைமுருகனுக்கு பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுது. கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் 10 லட்சம் ரூபாய் வருமான வரித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று அதே காலகட்டத்தில் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் தொழிற்சாலையிலிருந்து 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கணக்கில் காட்டப்படாத இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாக விசாரித்து வர்றாங்க. தேர்தல் நேரத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைக்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இன்று அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் தொழிற்சாலையில் இந்த சோதனை நடந்து வருவதாக சொல்லப்படுது. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் காலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சோதனை குறித்து அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேட்டப்போ, நான் இல்லாத போது இங்கே ஆட்கள் வந்திருக்காங்க, வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு.